Hello everyone, welcome back to my channel guys. Hope you guys are doing well. So as I said in my earlier video, நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நான் ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இது வந்து நான் எதுவுமே ட்ரை பண்ணல, எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், என்னோடய ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ நியூ டு மை சேனல், ப்ளீஸ் டேக் a moment to subscribe and like this video so that I'll get more views. So thank you so much for watching guys, and without any further delay, let's begin into the video. So guys, நான் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னை மாய்ஸ்சரைசர் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைமருக்கு நான் வந்து 2 ப்ரைமர் ஷாப் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே எல்ஃப்லேருந்து. இது வந்து இது பவர் கிரிப் ப்ரைமர் ப்ளஸ் 4% நைசினாமைட் ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட் இருக்கிற ஒரு ப்ரைமர். இது வந்து லிக்விட் போர்லெஸ் பட்டி ப்ரைமர். இது ஆல்ரெடி நான் எல்ஃப் பை ஒன் கெட் ஒன் வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் இன்னைக்கு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து சேம் பவர் கிரிப் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஜெல் லைக் டெக்ஸ்சரில் இருக்குது. சேம் ப்ரீவியஸ் அந்த ப்ளூ கலர் பேக்கேஜிங் வருது இல்லையா, அதே மாதிரி தான். பட் இதில் நைசினாமைட் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. கொஞ்சம் பிளெண்டிங் பண்ணணும் நல்லா. as you can see, வாவ். நம்ம டெஸ்ட் பண்ணலாமா? இது வந்து ரொம்ப நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. இது வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் விட்டுடலாம் நம்ம. பிகாஸ் இட் நீட்ஸ் இது கொஞ்சம் செட்டில் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் கம்மியாக இருக்குது. ஓவரால் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது எண்ட் வரைக்கும். ஸோ அடுத்தது கொஞ்சம் என்னோடய ஸ்கின்னை நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனி ப்ராடக்ட் கலர் கரெக்ஷனோட பண்ணால் ரொம்ப நல்லாவும் தெரியும். அண்ட் எனக்கு கொஞ்சம் இது பிடிக்கும். ஸோ கலர் கரெக்ஷனுக்கும் அப்புறம் அதோட ப்ரஷ்ஷுக்கு வந்து கப்ஸ் அண்ட் லேஷஸ் உடைய ஆரஞ்ச் கரெக்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு கப்ஸ் அண்ட் லேஷஸ் உடைய டீப் ஆங்கிள் கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஐ ஹவ் பீன் யூஸிங் ஃப்ரம் லாஸ்ட் 1 year. ப்ராடக்ட்டுமே காலியாக மாட்டேங்குது. ரொம்பவும் நல்லா இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸோடையுமே இது ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் if you want something which doesn't mix with any other products. So blending wise ரொம்ப நல்லா ஆச்சு on the primer. ஸோ இதுக்கு நான் கொஞ்சமாக செட் பண்ணிக்க போகிறேன் பவுடரில். இது வந்து ரெவல்யூஷனரி HD சூப்பர் மேட் பவுடர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற பவுடர். இஃப் இன்கேஸ் நீங்கள் இதை இன்னும் ட்ரை பண்ணலன்னா இந்த நைக்கா சேலில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் அப்புறம் இந்த பவுடர் வந்து ரொம்ப நல்லா ஆகும். அண்ட் ஸ்லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டால் it doesn't mix with the foundation. இன்னைக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஹையர் எண்ட்ல இருந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஹூடா பியூட்டியோடைய ஈஸி ப்ளர் நேச்சுரல் ஏர் ப்ரஷ் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்த உடனே நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ப்ரைஸியாக இருந்து. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் த ஆஃபர் அண்ட் தேங்க் காட் சீக்கிரமாக ஆஃபர் கிடைச்சதுனால ஐ கிராப் திஸ். இது நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 420G. ஸோ என்னுடைய ஹூடா பியூட்டி லுமினஸ் மேட் ஃபவுண்டேஷனில் கூட சேம் ஷேட் தான். ஸோ ஷேட் வைஸ் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. திஸ் how the packaging looks like. ஸோ இதில் 1.5% நைசினாமைட் இருக்குது. ஸோ they have mentioned over here. ஸோ நைசினாமைட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோலாக இருக்கும். ஸ்கின் கேர் பெனிஃபிட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக நான் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பிளரிங் ஃபவுண்டேஷனுங்கிறதுனால கொஞ்சம் ஆமாவே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு மீடியம் கவரேஜ், ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இது. ஸோ ஒரு மீடியம் டு பில்டவர் கவரேஜ் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் இது. as you can see, எனக்கு பிளெண்டிங் பண்ணுறது கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லை. ரொம்ப ஈஸியாக பிளெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அண்ட் அகெயின் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸோடைய PRF10 ப்ரஷ். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து உங்ககிட்ட பேசாததுனால சில ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் பேச முடியாமல் போச்சு. கண்டிப்பாக வர வீடியோஸில் எல்லாமே நான் பேசுகிறேன். இது வந்து அவங்களோட நியூ லான்ச் ப்ரஷ். அவங்களோட ப்ரஷ் செட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லாமே ப்ரஷஸுமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி இந்த வாட்டி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த கோல்டன் கலர் பேக்கேஜிங்கில் இருக்கிற ப்ரஷஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரஷஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரஷஸ். ஸோ நான் கம்மிங் டு த ஃபவுண்டேஷன் ஷேட் மேட்ச் ரொம்ப
ரொம்ப பக்காவாக இருக்கிற ஷேட். அண்ட் இந்த கவரேஜ் இஸ் ஆல்சோ ரியலி நைஸ். ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் இருக்கிற ஒரு கவரேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கவரேஜ். அண்ட் நான் ரொம்ப மீடியமாக தான் போட்டேன் when compared to the other foundation. இது வந்து blurring ஃபவுண்டேஷனுங்கிறதுனால கொஞ்சம் மேபி ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் வெரி லைட் வெயிட். கொஞ்சம் கூட ஹெவினஸ் தெரியல. பிளெண்டிங் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த கவரேஜ் எனக்கு ஓகே, இது மேலே எனக்கு வேணாம். ஸோ நான் வில் பி மூவிங் ஆன் டு த கன்சீலர். பட் ஓவரால் எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து as a first impression I really liked it. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் திஸ் ப்ரஷ் definitely you need to try. Next வந்து நம்ம கன்சீலர் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் 2-3 வாட்டி. பட் இட்ஸ் அ நியூ ப்ராடக்ட் ஃபார் மீ. இது வந்து டிப்ஸி பியூட்டியோடைய ஹேங் ஓவர் ஃபுல் கவரேஜ் கன்சீலர். நான் லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் நான் இதை பற்றி பேசியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து 2 ஷேட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 06 பிராண்டி அண்ட் 04 பெய்லி. 06 வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். லைக் கொஞ்சமாக அண்டர் ஐஸில் கவர் பண்ணி ஹைலைட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு ஹையர் அண்ட் ஃபவுண்டேஷன் எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ணுது. அண்ட் இட்ஸ் மேட் இன் கொரியா பை இந்தியன் பியூட்டி கிரியேட்டர். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அகெயின் அந்த சேம் ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் இட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாகவும் டென்ஸாகவும் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ்ஷை. ஸோ as you can see the coverage ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவரேஜ். இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஃபவுண்டேஷன் ஆல்சோ யூ கேன் கோ வித் திஸ் கன்சீலர் மட்டுமே ரொம்ப நல்லா கவரேஜ் கொடுக்குது. அண்ட் திஸ் ஷேட் இஸ் a damn match for my skin tone. as you can see எனக்காகவே கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஷேட் இது. ஸோ நான் ஐம் யூஸிங் த ஷேட் 04. இது வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஸோ ரீசெண்ட் டேஸில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும். ஆனால் அந்த கவரேஜ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ ட்ரக் ஸ்டோர்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. ஹையர் அண்ட் வாங்கணுன்னே அவசியம் இல்லை, அந்தளவுக்கு ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் க்ரீம் கான்ட்ரோல் பண்ணலாம். பிகாஸ் நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன் இல்லையா. இது வந்து ஹெல்ஃபோடைய ஹேலோ க்ளோ பியூட்டி பாண்ட் கான்டோர். ஸோ போன வாட்டி வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, பிளெண்டபிளாக இருக்குது, பிக்மெண்டேஷனாகவும் இருக்குது. ஸோ ஐ நோ ரெக்ரெட்ஸ் ஆன் திஸ் ப்ராடக்ட். இன்னும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி 1 டாட் ஓகேவாக இருந்திருக்கும். ஓகே, வில் ஃபிக்ஸ் இட் ஃபர்தர். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஒன் டைம்லேயே தெரியாது. சம்டைம்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நல்லா இருக்காது, போக ரொம்ப பிடிக்கும். சில ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்ப பிடிக்கும், ஆனால் போக பிடிக்காது. ஸோ எதுவுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குமே ஒரு ஃபுல் இதாக தெரியும். இட்ஸ் எ ப்ராப்பர் கான்டோர் ப்ராடக்ட். நீங்கள் ப்ரான்சர் அப்படின்னு நினச்சி போடக்கூடாது. ரொம்ப கம்மியாக தான் இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து க்ரீம் ப்ரஷஸ்க்கு நான் வந்து 5 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 5மே ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து எல்ஃப் பேக் அண்ட் மேக்கப் ரெவல்யூஷன் அண்ட் நைகா. ஸோ இந்த இது ஆல்ரெடி நான் இதோட ஃபார்முலாஸ் நான் யூஸ் பண்ணி வேறு ஷேட் வாங்கணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதை நான் வந்து சைட்டில் வச்சுட்டு நான் யூஸே பண்ணாத ஒரு ப்ராடக்ட். இட்ஸ் நியூ டு மீ வந்து நைகாவுடைய கெட் சிக்கி ப்ளஷ் ஸ்டிக். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சி வாங்காமல் வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் ஹவ் த ப்ராடக்ட் லுக்ஸ் லைக் நைகாவுடைய கெட் சிக்கி ப்ளஷ். ஸோ இதோட ஷேடு வந்து வெரி க்யூட். ஸோ ஒன் திங் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஐ ரியலி லைக் திஸ் திங். ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் berry shade. So dark fuchsia shade இது டைரக்டாக நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். I don't know what's going to happen. So blending wise ரொம்ப நல்லா blend ஆகிடுச்சு. I did not expect with the effect because இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கிறது எல்லாமே எனக்கு blend ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே நான் இருப்பேன். பட் blending wise ரொம்ப நல்லா blend ஆகிடுச்சு. பட் பிக்மெண்டேஷன் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் எனிவே we are going to set with the பவுடர் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த பிக்மெண்டேஷன் கம்மி ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பவுடர் ப்ளஷ் வச்சு நம்ம போடலாம். பட் இந்த டே டு டே வேரில் இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருந்தால் ஓகே. ஸோ நான் வந்து இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், இது நல்லா பிளெண்டிங் ஆகிடுச்சு as you can see. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. ஆஸ் ஐ செட் பவுடர் போட்டதுக்கப்புறம் செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ லூஸ் பவுடர்ஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே ரன் ஆகாது. பிகாஸ் ஐம் ஆயிலி ஸ்கின். எனக்கு லூஸ் பவுடர் வந்து ஈவன் ஆஃப்டர் அப்ளைங் மாய்ஸ்சரைசர் நான் லூஸ் பவுடரில் செட் பண்ணுவேன் டு அவாய்ட் தட் ஆயிலினஸ். ஸோ அதனால I always like to experiment with the new loose powders. பட் இந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் அண்ட் இன்னொரு பழைய ப்ராடக்ட். இது வந்து நைக்காவோடைய மேட் டு லாஸ்ட் போர் பிளரிங் லூஸ் பவுடர். சத்தியமாக சொல்கிறேன், தி பெஸ்ட் லூஸ் பவுடர்ஸ் இன் ரீசெண்ட் லான்ச். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லூஸ் பவுடர். திஸ் இஸ் அ பேக்கப். ஐ ஹவ் ஆல்ரெடி யூஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பாட்டில் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை. லெட் மீ ஷோ யூ த ப்ரீவியஸ் ஒன். என்னோட டேபிள் மேலேயே இருக்கும். So this is how the product looks like. Half of the bottle is finished. So இது கண்டிப்பாக ஒரு ஆயிலி ஸ்கின்கள்லாம் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஈவன் ஃபார் ட்ரை ஸ்கின் இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் லைக் யூ டோன்ட் ஃபீல் தட் யூ ஹேவ் அப்ளைட் எ லூஸ் பவுடர் ஆன் ரைஸ். அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ஒரு செட் பண்ணுற ஒரு லூஸ் பவுடர். ஸோ நான் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சது வந்து இந்த பேக்கோடைய டீ கவர் லூஸ் பவுடர் அப்படின்னு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஷேட் பனானா. அண்ட் இது வந்து சம்திங் நியூ ப்ராடக்ட். இது அதோட நியூ பேக்கேஜிங். டேக் ஓவர் லூஸ் பவுடர் இந்த ஷேட் பண்ணலாம். இது வந்து பழைய பேக்கேஜிங். இதை எப்படி இதை அப்ரூவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இதை ஓப்பன் பண்ணி இதை ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்லாம் இந்த கேப் இருக்கும், அதில் நம்ம பவுடர் போட்டு செட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து யூ டோன்ட் கெட் எனி திங். பட் இஃப் இன்கேஸ் நமக்கு ஃபார்முலா நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் சரி அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பட் இது கேப் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி ஃபீலிங். ஸோ எனிவே பார்க்கலாம். அடுத்ததாக இதோட செட் பண்ணுறதுக்கு நான் இதை பவுடர் பஃப் வாங்கியிருக்கேன். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனுடைய ஐ ஹார்ட் ரெவல்யூஷன் ஸ்வீட் சில்லி பவுடர் பஃப். ஸோ அவங்களுடைய பவுடர் பஃப் எனக்கு பவுடர் பஃப் ரீசன்ட் டேஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டு அப்ளை திஸ் பவுடர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலி இது லூஸ் பவுடர்ஸ் அண்ட் காம்பேக்ட் பவுடர்ஸ். அண்ட் வென் கம்மிங் டு த ரெவல்யூஷன் அவங்களோட பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ் லான்ச் க்ரியேட் பண்ணுறதுலையும் ரொம்ப பேர் போனவங்க. அதனால் அவங்களது இது. ஸோ நான் இதை வந்து நம்ம கையிலே எப்படி போட்டுக்கலாம். நோ அதர் ஆப்ஷன் சீரியஸ்லி. ஐ டோன்ட் நோ ஹூ அப்ரூவ் திஸ் thing. So because it's a banana shade, like it has a light yellowish, அது வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நான் எப்படி போட்டுப்பேன். I'm really sorry pack. I don't know who would approve this packaging. எனக்கு தெரியல ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு. நம்ம வந்து இந்த வேற ஒரு மூடி இருக்குது அதில் போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக மை ஃபீலிங் இஸ் ரியலி நைஸ். பவுடர் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆஸ் யூ கேன் சி இந்த பிரைட்னிங் எஃபெக்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு. ஓவராலாக இதை நம்ம எனக்கு தெரிஞ்சு இதை போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் இன் சென்டர் ஆஃப் த ஃபேஸ் இதை போட்டதுனால என்னோடய ஃபேஸ் ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியுது. That's really nice as a loose powder. இதுதான் இந்த பவுடர் பஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சைஸ், அந்த திக்னஸ், அந்த கம்ஃபர்ட் இன் ஹேண்ட்லிங் த பஃப், இட்ஸ் ரியலி நைஸ். எனக்கு எப்படி வேணும் அதே மாதிரி சைஸில், அதே மாதிரி டென்சிட்டி, அந்த ஃபோம் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் டு செக் திஸ் அவுட். அண்ட் பவுடர் வந்து ஃபார்முலா வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இஃப் இன்கேஸ் இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதை. பிகாஸ் இந்த டப்பாவில் போட்டது அப்படியே இருக்குது. இதை எப்படி நான் மறுபடியும் போடுவேன். ஸோ என்னோடய என்டையர் ஃபேஸை நான் வந்து ஒரு பவுடரில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி இந்த பக்கம் ஷைன் இருக்க அந்த ப்ளஷ் எல்லாமே நம்ம பவுடரில் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. அண்ட் ஐ ரியலி லைக் தட் நீங்கள் வந்து ஒரு பவுடர் ப்ளஷ் வச்சு நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும் தேவையில்லை. அந்த க்ரீம் ப்ளஷ்ஷே ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ இன்னும் நீட் த எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட். ஸோ நான் வந்து கொஞ்சமாக என்னோடய ஃபேஸை ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப கான்டோரியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ரெவல்யூஷன் ப்ரான்சர், இது சூப்பர் ப்ரான்சர், இந்த ஷேட் கோபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வார்ம்த்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இதை யூஸ் போடுறேன். ஸோ அடுத்தது என்னோடய ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நைக்காலேருந்து மேட் டு லாங் லாஸ்டிங் செட்டிங் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். ஆஸ் ஐ செட் இதுவுமே நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஸோ டிஸ்கவுண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் ஹவ் த ப்ராடக்ட் லுக்ஸ் லைக். அவங்களுடைய இந்த மேட் டு லாஸ்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக ஷேக் பண்ணிக்கலாம் இதை. ஸோ பேக்கேஜிங் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஓ தட்ஸ் நைஸ் மிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்ளை. ஸோ மிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்குது.
அண்ட் ஸ்ப்ரே பாட்டில் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் when you apply the setting spray, பிகாஸ் ஏதாவது ஒரு எசன்ஸ் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபேஸ் மேலே பட்டு அது மேக்கப்பை ruin பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ரியலி நைஸ் as you can see. So let it settle down. இது வந்து prep, refresh and set அப்படின்னு போட்டிருக்காங்க. soothing and hydrating oil control action. ஸோ இது வந்து பிஃபோர் மேக்கப் கூட நம்ம போட்டுக்கலாம். அண்ட் soothing and hydrating கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. போட்ட உடனே அந்த சில்னஸ் எனக்கு தெரியுது. அந்த ஹைட்ரேட்டிங் ஃபீலும் எனக்கு கொடுக்குது. கொஞ்சமாக போட்ட உடனே ஃபீல் ஆகுது. ஸோ நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருக்காங்க. என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட்னு தெரியாது. பட் ஓவரால் ஐ ரியலி லைக் தட் feel of the setting spray. So next வந்து eye makeupக்கு நான் இந்த புதுசாக eyeshadow palette வாங்கியிருக்கேன். இது வந்து பேக்கில் இருந்து. ஸோ this is called On The Go Glam eyeshadow palette இந்த வேரியண்ட் nude. ஸோ இதில் இன்னொரு வேரியண்ட் வருது mauve அப்படின்னு. ஸோ this how the palette looks like. ரொம்ப புதுசாக இருக்குது இந்த பேக்கேஜிங். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, லக்ஸூரியஸாகவும் ரொம்ப நல்ல குவாலிட்டி பேக்கேஜிங்காக இருக்குது. So this how the shades looks like. இந்த டே டு டே வேர்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேட். ஸோ ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி நியூட் ஷேட்ஸ் தான் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அதில் இது மேட்ச் ஆகுதா இல்லையா பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஷேட் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குமே ஷேட் நேம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா அப்படியே கொடுத்துருக்காங்க. வா, அது வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷுமே பேக்கில் இருந்து. இது வந்து ES05. இது வந்து ஒரு 15 செட் ப்ரஷ் கிட் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இதை பர்ச்சேஸ் பண்ணி, பட் ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் இந்த ஷேட் வச்சு நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிகாஸ் நான் வந்து ஐ பேஸ் போட்டதுனால ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. டார்க் ஷேடை நான் வந்து லோவர் லேஷஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்தராக நான் இந்த ஷேடை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோட லோவர் லேஷஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷிம்மருக்கு இந்த ஷேடு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதோட அவுட்ஃபிட்க்கு நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. ஓ வாவ், நைஸ் பிக்மெண்டேஷன் அண்ட் ரொம்ப நல்லா அப்ளை ஆகுது ப்ரஷ் கூட. ஸோ சில ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து ஃபிங்கர்ஸில் தான் நல்லா அப்ளை ஆகும். இது நல்லா ப்ரஷ்லேயே ஆகுது. நைஸ் ஷிம்மர் ஷேட்ஸ், கொஞ்சம் கூட சங்கி பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தெர் இஸ் நோ ஃபாலோட் அட் ஆல். அது வந்து ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் நான் வந்து ஜென்ரலாக மேக்கப் பேஸ் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஐ மேக்கப் பண்ணுவேன். ரியலி நைஸ், அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஷிம்மரி ஷேட். நான் ஃபர்தராக இந்த ஒரு ஷேட் எடுத்து இன்னும் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேட் வந்து கொஞ்சம் கிளிட்டரினஸாகவும் கொஞ்சம் இந்த ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு ஷிம்மரினஸ். அடுத்து நான் வந்து ஒரு ப்ரௌன் காஜல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கே பியூட்டியோடைய 24 hours லாஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ப்ரௌன் காஜல். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ப்ரௌன் காஜல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். பிளாக் ஆல்மோஸ்ட் விட்டுட்டேன், ப்ரௌன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஐ ரியலி லைக் த ஹவ் இட் ஃபீல்ஸ். ரொம்ப சட்டிலாக இருக்காது. ஸோ மோர் தென் 3-4 பென்சில்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஹால் வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். ஸோ நான் வந்து சேம் காஜல் பென்சிலை என்னோடய அப்பர் லேஷஸில் கொஞ்சம் அவுட் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் எந்த லைனருமே அப்ளை பண்ணல. ஸோ திஸ் த ஃபினிஷ்டு ஐ மேக்கப் லுக். ஆஸ் யூ கேன் சி ரொம்ப சட்டிலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஓவரால் ஐ ரியலி லைக் த ஐஷேடோ பேலட். நிறைய ஷேட்ஸ் இருக்கிறதுனால நிறைய லுக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பேலட்டை வச்சு நிறைய லுக்ஸ் நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இன் இன்ஸ்டாகிராம், ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லாகவும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. அதுக்கு நான் இந்த லாரியலோட பேனோராமா மஸ்காரா நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹைப்பாகவும் இருக்குது. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதை வாங்கினேன். ஸோ திஸ் ஹவ் த மஸ்காரா லுக்ஸ் லைக். இது வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்டு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் நேற்றுக்கு நான் யூஸ் பண்ணேன், அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் ஹவ் மை லேஷஸ் லுக்ஸ் லைக். எனக்கு தெரிஞ்ச இதில் எதுவுமே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எதுவுமே தெரியல. பிகாஸ் இது இப்போது மேபிலின், லாரியல் ஆல்ரெடி வந்து மஸ்கராஸ் மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதில் புதுசாக எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி சொல்ல போனோன்னா எனக்கு ட்ரக் ஸ்டோரில் இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு மஸ்கரானா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடைய லாங் லாஸ்டிங் மஸ்காரா. ஆக்சுவலி இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சி பேச முடியாமல் போயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு வென் கம்பேர் டு திஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 700 என்னமோ நான் கொடுத்தேன். இது வந்து அண்டர் 200 தான், லைக் 270, பட் 240 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வென் கம்பேர் டு திஸ் என்னோடய லேஷஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லா தெரியும். பட் திஸ் இஸ் சம்திங் ஐ ஃபீல் ஓவர் ஹைப் திங். பட் மேபி என்னோட
ஒப்பீனியன் மாறலாம். நான் இன்னும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, டு பி ஹானஸ்ட். இட்ஸ் ஜஸ்ட் ஓவர் ஹைப் மஸ்கரா. ஸோ நான் 2வது கோட்டும் அப்ளை பண்ணுறேன். நல்லா அப்ளை ஆகுது, அவ்வளோதான். வேறு அந்தளவுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வாங்கியிருக்கேன், பட் இந்த 2 காம்பினேஷன்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து BH Cosmetics உடைய டவுன்லோட் லிப் லைனர். ஸோ இந்த ஷேட் டேப்லெட். ஸோ இந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து 270 என்னமோ நினைக்கிறேன். பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஷேட் வந்து ரொம்ப ரிச் டார்க் ப்ளம் ஷேட். கொஞ்சம் இந்த பெரி ஷேட் இருக்க மாதிரி இருக்குது. இட்ஸ் டூ மச் பிக்மெண்டேஷன் ஃபார் லிப் லைனர். ரொம்ப க்ரீமியாகவும் பிக்மெண்டடாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ப்ரௌன் ஷேட் வாங்கணும்னு நினச்சி தான் நான் இதை ட்ரை பண்ணேன். பட் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்ததுனால லெட்ஸ் ட்ரை அட்லீஸ்ட் அப்படின்னு இது வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜோடைய 929 க்ரெம் தி லிப்ஸ்டிக் மேட் ஃபினிஷிங் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் இது. பட் நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹாட் டெடி அப்படின்னு. இது வந்து ஒரு க்ரீமி ஃபினிஷ் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக், நாட் மேட். ஐ வில் ஷோ யூ. ஸோ ஷேட் வைஸ், கலர் வைஸ், பிக்மெண்டேஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நைக்காவுடைய மேட் டு லாஸ்ட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, அதோட டியூப் மாதிரி இருக்குது. இது ஒரு க்ரீமி ஃபினிஷாக இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து கிளைம் பண்ணுறாங்க மேட் ஆகும், இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகும் அப்படின்னு எல்லாம் கிளைம் பண்ணாங்க. அதனால தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இருந்ததுலேயே ஒரு 7 ஷேடில் இந்த 2 ஷேட் தான் பிக்மெண்டடாகவும் ரிச் டோனுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அதில் இட் டிட் நாட் கிளைம் வாட் இட் கிளைம்ஸ். இது வந்து மேட் அப்படின்னு சொன்னாங்க, பட் இட்ஸ் நாட் மேட். as you can see ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஆஸ் a creamy satin finish ரொம்ப நல்லா லிப்ஸ்டிக். இஃப் இட் இஸ் மேட் ஐ would have appreciated. இது மேட் இல்லை, அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டாக இருந்தது. பட் ஓவரால் த லிப்ஸ்டிக் குவாலிட்டி, அந்த ஃபீல், கம்ஃபர்ட்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ this is a finished makeup look. Hope you enjoy watching this video guys. So after a long time I have done this kind of a makeup look. Like இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணுறது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ஷார்ட்ஸில் ஆகட்டும், ரீல்ஸில் ஆகட்டும், ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணுறதுனால என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பஞ்சாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. I'll try to figure it out how can I fix it. ஸோ ஒரு லாஸ்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பற்றி சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம யூஸ் பண்ணது வந்து ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நைஸ்டமைட் இருக்கிறதுனால ஸ்கின் கேர் ஆகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபவுண்டேஷன், ஹூடா பியூட்டி கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணுறதா அவங்க சொன்னாங்க. அண்ட் என்னோடய ஸ்கின் வந்து என்னோடய ஸ்கின் மாதிரியே இருக்குது. இப்போதைக்கு ஒரு 2.5 hours 3 hours ஆச்சு நான் ஆக்சுவலி வீடியோ ஷார்ட் பண்ணி. பிகாஸ் நடுவில் ஃபோன் கால்ஸ், மெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ as you can see 3 hours அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எதுவுமே. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ப்ளஷ், எனக்கு நைக்கா வந்து எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட் அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. as you can see 2-3 வாட்டி பவுடர் போட்டு செட் பண்ணதுக்கப்புறமே அது வந்து தெரியுதுன்னா இட்ஸ் அ நைஸ் ப்ராடக்ட். அந்தளவுக்கு பவுடர் போடலைனா கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களோட செட்டிங் ஸ்ப்ரே, நைக்காவோட செட்டிங் ஸ்ப்ரே, as you can see my face is looking really nice. ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் ரொம்ப நல்லா இருந்தது. போக போக தான் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னால் இந்த ஹையார்ட்டோடைய பவுடர் பஃப். அப்புறம் காஜலும் ரொம்ப பிடிச்சிருந்து. த ஒன்லி ப்ராடக்ட் ஐ ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனது வந்து இந்த பேக்கோடைய டேக் கவர் லூஸ் பவுடர். அதோட பேக்கேஜிங் நல்லா இல்லை. அண்ட் ஆயில் கண்ட்ரோலுமே அந்தளவுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலை. சீக்கிரமாகவே என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலி ஆயிடுச்சு. அதனால் இது இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. மேபி ஃப்யூச்சரில் பிடிக்கலாம். ஐ லெட் யூ நோ ஹவ் ஐ ஃபீல். அப்புறம் இந்த பேக்கோடைய ஐஷேடோ பேலட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. as you can see பிளெண்டிங் வைட், பிக்மெண்டேஷன், ஃபாலோட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அண்ட் ஹாவ் எ மல்டிபிள் கலர் ஆப்ஷன். யூ கேன் கிரியேட் காக்டெயில் லுக்ஸ், ஸ்மோக்கி லுக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் திங். I highly recommend if you like this kind of a neutral palette.
நெக்ஸ்ட் வந்து இந்த Panorama mascara, as I said earlier, இது வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்பர் மஸ்கரா தான். இது நார்மல் மஸ்கரா மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு பே பண்ணி ரொம்ப அப்படி இப்படிலாம் சொல்கிற மாதிரி இல்லை. டீசென்ட் மஸ்கரா. அப்புறம் லிப் லைனர், சூப்பரான ஒரு லிப் லைனர், பியூட்டிஃபுல் பிக்மெண்டேஷன். அண்ட் லிப்ஸ்டிக், இட்ஸ் எ நாட் மேட், இட்ஸ் எ க்ரீமி சாட்டின் கைண்ட் ஆஃப் எ லிப்ஸ்டிக். அது கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ ஹோப் யூ என்ஜாய் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மேபி நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம், பிகாஸ் ரொம்ப நாளாச்சு நான் பேசி. என்னால் ஆக்சுவலி முடியல. அந்த முன்னாடி இருந்த பவர் எனக்கு இல்லை. டு பி ஹானஸ்ட், நான் போய் சொல்லி எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். என்னால் அந்தளவுக்கு ஃபுல்லாக ஸ்பீடாக பேச முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் பேசினேன். இனிஷியலாக நான் பேசும்போது எனக்கு தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. ஐ ஆஸ்க்ட் மை ஹஸ்பண்ட் டு மேக் ஏ ஜூஸ். அவர் ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. எனக்கு முன்ன மாதிரி நான் இப்போ பேசுகிறதில்ல சொல்ல போனோன்னா. ஏன்னா பிகாஸ் என்னோடய பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்ததுனால நான் இப்போது ஜாஸ்தி பேசுகிறதில்ல. ஐ ஹவ் சேஞ்ச்டு பர்சனலி. நான் என்னோடய பேச்சுவார்த்தையெல்லாம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதனால் அந்தளவுக்கு பேச்சு இருக்கிறதில்ல. ஸோ ஐ எம் ட்ரைங் டு கெட் பேக். நல்லா பேசணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வரமாட்டேங்குது. கண்டிப்பாக வந்துடும் சில நாட்களில். அதை நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நானும் பண்ணுவேன். பிகாஸ் மேக்கிங் ஏ யூடியூப் வீடியோ இஸ் நாட் தட் ஈஸி. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகும். லைக் ஹாஃப் ஆஃப் த டே ஃபுல்லாக அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சைமல்டேனியஸாக பிஸ்னஸ் பார்த்துக்கணும். கொஞ்சம் கஷ்டம். இஃப் யூ டோன்ட் கெட் தட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், யூ டோன்ட் கெட் மோட்டிவேட்டட். டு பி ஹானஸ்ட், அந்தளவுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. எல்லாருமே பார்க்குறாங்க, நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, நம்ம பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற போது நம்ம எவ்வளோ கஷ்டமானாலும் நம்ம அதை பண்ணிடுவோம். ஸோ அதை நான் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் வியூஸ் வந்துச்சுன்னா நானும் பண்ணுறதுக்கு எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் இன் த சேம் நம்பர். நோ நியூ ஆடியன்ஸ். ஸோ அதனால் hope you understand what I'm saying. So anyway guys, thank you so much for watching. நல்ல வீடியோஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். And I have discovered so many amazing products in these last 6 months. ஸோ அதை பற்றி எல்லாம் பேசணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll share my reviews on all those products. So thank you so much for watching guys. I'll see you in my next video. And please find all the links of the products and shade names in the description box. With the links, Nikeoda sale போயிட்டுருக்கு. Hope you might buy anything. Use my links and I'll get a little commission out of that. So that's it guys. Thank you so much for watching. Bye. Take care.